இல்லை லாஸ்ட் டைம் நான் ஸ்கூலில் கேட்டிருந்தேன் அந்த செயின்ட் வேறு யாருமே இல்லை. செயின்ட் பாலினஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். பாலினஸ்ன்றவர் வந்து பிஷப் ஆஃப் நோலா. பிற்காலத்தில் ஒரு ஆயராக ஆனார். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவர் வந்து ஒரு திருமணமான ஒரு மிகப்பெரிய அரசு ஊழியர். இவர் வந்து கவர்னராக இருந்திருக்காரு, செனட்டராக இருந்திருக்காரு. செனட்டர்னால் இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ மாதிரி. ஸோ மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார். இவருக்கு வந்து அந்த சொசைட்டியில் ரொம்ப பெரிய மதிப்பு இருந்தது. இவருக்கு உலகம் முழுசும் நிறைய இடங்களில் சொத்துக்கள் இருந்தது. ரோமன் நாட்டில் மட்டும் இல்லை, ஃப்ரான்ஸ் நாட்டில் பல இடங்களில் இவருக்கு சொத்துக்கள் இருந்துச்சு. இவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை வந்து திடீர்னு இறந்ததுனால இவருக்கும் இவர் மனைவிக்கும் வந்து அந்த உலக வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு ஏற்படுது. 2 பேரும் மானசீகமாக வந்து கடவுள் பணியில் வந்து ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி ஈடுபடும் போது இவர் வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு ஒரு துறவியாக மாறுறாரு. இவர் வந்து பல முன்னுதாரணங்கள், அதாவது கோயிலில் இன்றைக்கி மணி அடிக்குது இல்லையா, அந்த மணி அடிக்கிறது, மணியை செய்கிறவங்களுக்கு பாதுகாவலர் இவர். ஏன்னா கோயிலில் மணி இன்ட்ரடியூஸ் பண்ணது இவரோட பங்கு முக்கியமானதாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இவர் வந்து ரொம்ப மிக எளிமையானவர். திருமணங்களில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பாடக்கூடிய பாடல்கள், திருமணத்தில் பெண்ணுக்காகவும் மணப்பெண்ணுக்காகவும் மணமகனுக்காகவும் ஏற்படுத்தி பாடக்கூடிய ஒரு பாடலை வந்து இயற்றியவர் வந்து இவர் தான். அதே மாதிரி இவரோட எல்லா சொத்துக்களையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் வாழறாரு. பிற்காலத்தில் வந்து பணிகளை இறைப்பணி செய்கிறதுக்கு போகிறாரு, குருவார் ஆகிறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது இவரோட சகோதரர் இறந்து போகிறாரு. அந்த இறப்புக்கு இவரை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க. பட் ஆண்டவர் இவர் வந்து பல விதமான அதிசயங்களால் காப்பாற்றப்படுறாரு. இவர் வந்து அந்த நேரத்தில், இவர் 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததுனால, அந்த நேரத்தில் வாழ்ந்த புனிதர்கள், புனித அகஸ்தீன், புனித அம்ப்ரோசியார், புனித ஜெரோம் போன்றவர்களுக்கு வந்து இவர் ரொம்ப நெருங்கிய க்ளோஸ் ஃப்ரெண்டாக வாழ்ந்துட்டுருக்கார். பிற்காலத்தில் புனித ஃபெலிக்ஸோட பக்தியில், அவர் வந்து மார்டையர் ஃபெலிக்ஸ்ன்றவர், புனித ஃபெலிக்ஸ், அவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவரோட அந்த பக்தியில் ரொம்ப ஆர்வம் அடைஞ்சு அதன் மூலமாக தான் வந்து அவர் இறை பக்தியில் மாறி பிற்காலத்தில் மிகப்பெரிய குருவாகி, அவருடைய இந்த குருப்பணி சிறப்பாக இருக்கிறத பார்த்து இவரை வந்து நோலா நகரத்தோட ஆயராக ப்ரொமோட் பண்ணி அந்த ஆயர் பணி செஞ்சு இறந்து புனிதராகிறாரு. ஒரு மிகப்பெரிய எளிமையான, மிக திருமணமான ஒரு புனிதர். திருமணமாகி குருவாகி ஆயராகவும் ஆக முடியுன்றதுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஸோ அந்த வாழ்க்கையை துறந்து இந்த வாழ்க்கைக்கு வாழ்கிறாரு. பிரைஸ் த லார்ட். இந்த புனிதரோட வாழ்க்கையை போல் நாமளும் நம்மளோட வாழ்க்கையில் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வோம். இவரோட வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களெல்லாம் பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பிரைஸ் த லார்ட்.